அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஆசிட் ஃப்ரீ டாய்லெட் கிளீனர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த கிளீனிங் ப்ராடக்ட் தயாரிப்பு தொழிலில் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா விளக்கங்களும் வீடியோவாக நம்ம சேனலில் நிறையா இருக்குது. உங்களுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பற்றிய விளக்கங்களும் நிறைய இருக்குது, நம்ம சேனலில் இருக்குது. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு ஜக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் சோடியம் ஹைப்போக்ளோரைடு இதில் கொஞ்சம் போல் நான் ஊற்றுறேன். இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைடு நீங்கள் வாங்க போகும்போது பியூராக வாங்கிக்கிங்க. தண்ணி கலந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். இதில் பேக்கிங் சோடாவை கொஞ்சமாக போட்டு தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடாவை நான் போட்டிருக்கேன். அதில் இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஹைட்ரோஜன் பெராக்சைடு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம மிக்ஸ் பண்ணோடனே நுரை வருது பாருங்கள். இப்போ அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சோடியம் ஹைப்போக்ளோரைடையும் ஹைட்ரோஜன் பெராக்சைடையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக இந்த பேக்கிங் சோடா கலவையை அதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நுரை வருது. அதில் இப்போது நல்லா எல்லா கலவையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அடுத்ததாக SLES இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ அடுத்ததாக சால்ட்டு சேர்த்திக்கலாம். சால்ட்டு நல்ல ஒரு க்ளீனிங் ஏஜென்ட்டு, கிருமி நாசினி. அடுத்தது இந்த கலவையை திக் பண்ணோம். அப்படிங்கிறதுனால நம்ம சால்ட்டை சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா பாருங்கள், திக்னஸ் வந்துருச்சு. இப்போது அடுத்ததாக நம்ம கலரை சேர்த்துக்கலாம். நான் இதில் ப்ளூ கலர் சேர்த்துறேன். உங்களுக்கு தேவையான கலர் நீங்கள் சேர்த்திக்கிங்க. இதில் நான் இப்போ சேர்த்திருக்கிறது வாட்டர் பேஸ் கலர் தான் சேர்த்திருக்கேன். ஆசிட் கலர் இதில் சேர்த்த தேவையில்லை. இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம கலர் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா திக்னஸ் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கலர் இதில் சேர்த்துக்கலாம். இந்த நுரையெல்லாம் அடங்கின பின்னாடி நல்லா டிரான்ஸ்பரண்ட் வந்துடும்.
இப்போ நம்ம மீண்டும் வந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.